إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, வெயில் காலம் வரும்போதெல்லாம் மக்கள் வெயிலினுடைய கடுமையை பற்றி பேசுகிறார்கள், வெயிலினுடைய உஷ்ணத்தை பற்றி பேசுகிறார்கள். அவர்களுக்கு பலதரப்பட்ட சிந்தனைகள், பலதரப்பட்ட நினைவுகள் வருகின்றது. வெயிலினால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய தாக்கங்களை பற்றியும் அதனால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பலவீனங்களை பற்றியெல்லாம் பேசுவதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஒரு முஃமின் இப்படியும் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று 3 அடிப்படையான விஷயங்களை நான் கொண்டு வந்திருக்கின்றேன். அதில் முதலாவது, சூரியன் தாவா செய்கின்றது என்று நீங்கள் வைத்துக் கொள்ளலாம், அல்லது வெயில் காலம் தாவா செய்கின்றது என்று நீங்கள் வைத்துக் கொள்ளலாம், அல்லது சூரியனையோ வெயில் காலத்தையோ கொண்டு அல்லாஹ் குர்ஆனில் இந்த உலகத்திற்கு தாவா செய்கின்றான் என்றும் நாம் வைத்துக் கொள்ளலாம். இந்த 3 அடிப்படைகளும் முஸ்லிம்களுக்கும் பொருந்தும். குறிப்பாக முஸ்லிம் அல்லாத ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் இந்த வெயில் காலம் எப்படி ஒரு பாடத்தை கற்றுத் தருகின்றது என்பதை நாம் இந்த 3 அடிப்படையான விஷயங்களை எடுக்கக்கூடிய நேரத்தில் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இஸ்லாத்தின் அடிப்படையான கோட்பாடு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா. இதை நாம் ஒட்டுமொத்த நபர்களும் உணர்ந்திருக்கின்றோம். இந்த கலிமாவினுடைய அடித்தளத்தில் தான் ஒவ்வொரு முஃமினுடைய வாழ்க்கையும் அமைய பெற்றிருக்க வேண்டும் என்ற குர்ஆனும் ஹதீஸும் சான்று பகிர்ந்து கொண்டே இருக்கின்றது. உலகத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய கடவுள்கள் எல்லாம் ஒரு முஃமின் கடவுள் இல்லை என்று சொல்ல வேண்டும், அதை மறுக்க வேண்டும். இது இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகின்றது. அதை அடிப்படையாகவே நமக்கு அடித்தளமாக கற்றுத் தருகின்றது. லா இலாஹ, அல்லாஹை தவிர நீங்கள் எதை கடவுளாக காண்கிறீர்களோ, கல் கடவுள் இல்லை, மண் கடவுள் இல்லை, மாடு கடவுள் இல்லை, பாம்பு கடவுள் இல்லை, கடல் கடவுள் இல்லை, சூரியன் கடவுள் இல்லை, சந்திரன் கடவுள் இல்லை, எண்ணற்ற சிலைகள் இவற்றில் எதுவுமே கடவுள் இல்லை. இல்லல்லாஹ், இவை எல்லாவற்றையும் படைத்த அல்லாஹ் ஒருவனை தவிர என்று ஒரு முஃமின் பறைசாற்றிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நிமிடமும் இஸ்லாத்தினுடைய அடித்தளமாக இருக்கக்கூடிய கலிமா நமக்கு சொல்லித் தருவதை நம்மால் உணர முடிகின்றது. அப்படித்தான் சூரியன் தாவா செய்வதை நம்மால் புரிய முடியும். அல்லது சூரியனை பற்றி குர்ஆன் அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான் என்பதை தாவா செய்வதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. வெயில் காலம் வரும்போதெல்லாம் நீங்கள் இதை காணலாம். எதை? உதாரணமாக, ஒரு மனிதர் காலையில் சூரியனை கடவுளாக நினைத்து கும்பிடுகிறார். ஒரு மனிதர் காலையில் சூரியனை கடவுளாக நினைத்து கும்பிடுகிறார். சூரிய பகவான் நமஸ்காரம் என்ற அந்த வணக்கத்திற்கு ஒரு பெயரையும் வைத்திருக்கின்றார். பல பள்ளிக்கூடங்களில் சூரிய நமஸ்காரம் என்ற ஒரு வகுப்பையே நடத்தி சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த விஷயத்தை கற்றுத் தருகிறார்கள். இதை யோகா என்று அவர்கள் பெயரும் வைக்கின்றார்கள். ஒருவன் காலையில் சூரியனை கடவுள் என்று சொன்னவர் 11:30 மணி ஆகக்கூடிய நேரத்தில் அதே சூரியனை, அதாவது அவர் எந்த சூரியனை கடவுள் என்று வணங்கினாரோ அதே கடவுளை அவர் திட்ட ஆரம்பிக்கின்றார். இதை நாம் கண்கூடாக காணுகின்றோம். காலையில் சூரியனை பகவான் என்று சொல்லி வணக்கம் போட்டவர், கும்பிட்டு போட்டவர் 11:30 மணி 12 மணி வரும்போதெல்லாம் வெயிலினுடைய உஷ்ணம் தாங்க முடியாமல் கடுமையான வெப்பத்தை திட்ட ஆரம்பிப்பதை நாம் பார்க்கின்றோம். அல்லது ஒரு சில காலங்களில் சூரியனை வணங்குபவர் வெயில் காலம் வரும்போது சூரியனை திட்டக்கூடியவர்களாக நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் சூரியனுடைய உஷ்ணம், கடினமான அந்த வெப்பம் அவரால் தாங்க முடியாமல் கடவுளையே அவர் திட்டுவதை நாம் பார்க்கின்றோம். இப்போது குர்ஆனுடைய வசனத்தை கொஞ்சம் உற்று நோக்குங்கள். வமின் ஆயாத்திஹில் லைல் வன் நஹார், இரவிலும் பகலிலும் உங்களுக்கு அத்தாட்சிகள் இருக்கின்றது சொல்லி அல்லாஹ் சொல்றான். வஷ்ஷம்சு வல் கமர், சூரியனிலும் சந்திரனிலும் உங்களுக்கு அத்தாட்சி இருக்கின்றது. இரவு
பகல், சூரியன், சந்திரன் இவற்றில் அத்தாட்சி இருக்கின்றது. லா தஸ்ஜுது லிஷம்ஸ், சூரியனுக்கு நீங்கள் சுஜூது செய்யாதீர்கள், சூரியனை நீங்கள் வணங்காதீர்கள், சூரிய நமஸ்காரம் செய்யாதீர்கள், சூரியனுக்கு நீங்கள் கும்பிடு போடாதீர்கள். வலாலில் கமர், சந்திரனுக்கும் நீங்கள் வணக்கம் செலுத்தாதீர்கள். சூரிய நமஸ்காரம், சந்திர நமஸ்காரம் என்று வணக்கத்தை நீங்கள் செய்யாதீர்கள். வஸ்ஜுது லில்லாஹி அல்லதி ஹலகஹுன், சூரா ஃபுஸ்ஸிலத் இதை பேசுகின்றது. இவைகளை படைத்த அல்லாஹ்வுக்கு நீங்கள் சுஜூது செய்யுங்கள். இதுதான் சாலச் சிறந்தது, இதுதான் சரியானது. சூரியனையோ சந்திரனையோ வணக்கத்திற்குரியதாக நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டாம் என்று குர்ஆன் பேசுவதை நம்மால் புரிய முடிகின்றது. இதில் பிரபல்யமான சம்பவத்தை குர்ஆன் பேசுகின்றது. இங்கு அல்லாஹ் தஆலா தஅவாவை, தௌஹீதை, ஏகத்துவத்தை ஒரு பறவையை வைத்து நிலைநாட்டுவதை நாம் பார்க்கின்றோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்தில் அவர்களுக்கு கமாண்டோவாக இருந்த வான்படையில் ஹுதுஹுது என்ற பறவை நீண்ட நாட்களாக காணவில்லை என்று ஒரு சபையில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசிக் கொண்டிருந்த இந்த வரலாற்றை ஒட்டுமொத்த நபர்களும் அறிந்திருக்கிறார்கள். இப்போ சில மணி நேரங்கள் கழித்து அந்த பறவை வருகின்றது. வந்ததற்கு பின்னால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கோபமாக இருப்பதை உணர்ந்து கொண்ட ஹுதுஹுது அதுவாகவே பேசுகின்றது. நான் உங்களிடத்தில் வேல்யூபிளான ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன். அந்த செய்தியை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்கள் என்னை திட்ட மாட்டீர்கள், அடிக்க மாட்டீர்கள், உங்களுடைய கோபம் கழிந்துவிடும் என்று ஹுதுஹுது பேசிவிட்டு, நான் இத்தனை நாட்களாக உங்களுடைய சபையில் ஆஜராகாததற்கு, வர தாமதமானதற்கான காரணம், இன்னி வஜத்தும் ரஅதன் தம்லிகுஹும் வ ஊதியத் மின் குல்லி ஷைஇன் வ லஹா அர்ஷுன் அதீம், நான் ஒரு பெண்மணியை பார்த்து விட்டு வந்திருக்கின்றேன். ஒரு பெண், அந்த பெண் மிகப்பெரிய ராணியாக இருக்கிறார்கள். அவர்கள் ஆட்சி அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். தம்லிகுஹும் வ ஊதியத் மின் குல்லி ஷை, நிறைய விஷயங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாம வலஹா அர்ஷுன் அதீம், அந்த ராணி இடத்தில் மிகப்பெரிய ஒரு சிம்மாசனம் இருக்கின்றது, ஒரு அர்ஷ் அந்த ராணி இடத்தில் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ செல்வம் இருக்கின்றது, ராணியாக இருக்கிறார்கள், அவர்களிடத்தில் மிகப்பெரிய சிம்மாசனம் இருக்கின்றது. இவ்வளவு ஆச்சரியம் இருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய அந்த படை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? புதுபுது பேசு. அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? வஜத்துஹா வ கௌமுஹா வ கௌமஹா யஸ்ஜுதூன லிஷம்ஸ், சூரியனை அவர்கள் வணங்கிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறேன். வஸய்யன லஹுமுஷ் ஷைத்தான், ஷைத்தான் அவர்களுடைய காரியங்களை, அவர்களுடைய அமல்களை அவர்களுக்கு அழகாக ஆக்கி காட்டி இருக்கின்றான். இதை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஹுதுஹுது பறவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் பேசி இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆதி காலம் முதல் சூரியனை வணங்கக்கூடியவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை இந்த சான்றில் இருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. எல்லா இடங்களிலும் சூரியன் கடவுள் இல்லை, அல்லாஹ் ஒருவன் தான் கடவுள் என்பது 3000 வருடங்களுக்கு முன்னதாகவே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படையில் இருந்த ஹுதுஹுது என்ற பறவை பறைசாற்றி இருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதே நேரத்தில் விஞ்ஞானிகள் நிறுவி இருக்கிறார்கள், ஏதோ ஒரு ஆற்றல் எங்களுடைய கடைசி விஞ்ஞானத்திற்கு பின்னால், ஆராய்ச்சிக்கு பின்னால் நாங்கள் இதுதான் இறுதியாக இருக்கின்றது என்று நிறுவ நினைக்கும் போது இதற்கு பின்னால் ஒரு ஆற்றல் இருப்பதை எங்களால் உணர முடிகின்றது என்பதை ஒவ்வொரு விஞ்ஞானிகளும் அவர்களுடைய கடைசியில் சொல்லி இருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இப்போது இந்த அரைவேக்கால ஆரம்ப கால விஞ்ஞானிகள் சூரியன் உதயமாகின்றது, சூரியன் மறைகின்றது என்றெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்த பள்ளிக்கூடங்களில் பாடம் கற்றுக் கொடுத்ததெல்லாம் இஸ்லாம் மிக தெளிவாக சூரியன் மறைவு என்பதும் சூரியன் உதித்தல் என்பதும் இவையெல்லாம் உவமையானது. இது மக்களுக்கு அப்படி தோற்றம் அளிக்கின்றது. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே மிக தெளிவாக சூரா யாசினில் அல்லாஹ் பேசுகின்றான், வஷ்ஷம்சு தஜ்ரி லிமுஸ்தகர்ரின் லஹா, சூரியன் அதற்கான ஒரு கைப்படும் இடத்தை நோக்கி சூரியன் நகர்ந்து கொண்டு செல்கின்றது என்பதை அல்லாஹ் மிக துல்லியமாக குர்ஆன் பேசியிருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆனால் இந்த வசனங்கள் எல்லாம் 25-30 வருடங்களுக்கு முன்னால் சூரியன் உதயமாகின்றது, சூரியன் மறைகின்றது,
பூமி அங்கேயேதான் இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய நேரங்களில் இந்த வசனங்களை புரிந்து உணர்ந்து வெளிக்கொண்டு வருபவர்கள் யாரும் இல்லாமல் இருந்த காலம். ஆனால் இந்த வசனத்தில் அல்லாஹ் பேசி 1400 ஆண்டுகள் தாண்டிவிட்டது. சூரியன் அதற்கான ஒரு தெரிப்படும் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்று குர்ஆன் பேசுகின்றது. வஷ்ஷம்சு தஜ்ரி லிமுஸ்தகர்ரின் லஹா என்று அல்லாஹ் பேசுகின்றான். இதே போன்று சூரியனுக்கு ஒரு திசையும் சந்திரனுக்கு ஒரு திசையும் இன்று வரையிலும் மக்கள் நினைக்கின்றார்கள். சூரியன் கிழக்கிலிருந்து உதிக்கின்றது, மேற்கில் மறைகின்றது. சந்திரனும் சூரியனுடைய திசையில் இருந்துதான் கிளம்புகின்றது, அதுவும் சூரியன் மறையக்கூடிய மேற்கில் தான் மறைகின்றது என்பதை மிக தெளிவாக குர்ஆன் வஷ்ஷம்சி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா, சூரியனின் மீதும் அதனுடைய முற்பகலின் மீதும் சத்தியமாக, அதனை பின்தொடர்ந்து வரக்கூடிய சந்திரனின் மீதும் சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா சத்தியமிட்டு 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே சூரியன் உதிக்கும் திசையில்தான் சந்திரன் உதிக்கின்றது, சூரியன் மறையும் திசையில்தான் சந்திரன் மறைகின்றது என்ற அழகான உண்மையை மிக தெளிவாக அல்லாஹு தஆலா பேசியிருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இது போக சூரியனுடைய விஷயத்தில் நீங்கள் பார்க்கலாம். சூரியன் உதயமாகக்கூடிய நேரத்தில், சூரியன் உதயமாகும் போது 6 மாதங்கள் அது இடம் நகர்ந்து 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 உதயமாகும். ஒரு மூலையில் இருந்து உதயமாகக்கூடிய சூரியன் அடுத்த நாள் கொஞ்சமாக நகரும், ஒரு 1/4 இன்ச், 3வது நாள் அதிலிருந்து ஒரு 1/4 இன்ச், இப்படியே 6 மாதங்கள் நகர்ந்து இப்படி வரும். உதயமாகக்கூடிய இந்த திசை, ஆனால் இப்படியே நகர்ந்து 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 வந்து உதயமாகும். மீண்டும் அடுத்த 6 மாதங்கள் வந்ததை போன்றே மீண்டும் இப்படியே நகர்ந்து நகர்ந்து அது செல்வதை நம்மால் பார்க்க முடியும். இப்போ சூரியன் இப்படி உதயமாகக்கூடிய இதை அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக குர்ஆனில் பேசுகின்றான். சூரியன் ரப்புல் மஷ்ரிகைன் வ ரப்புல் மக்ரிபைன், 2 கிழக்குகளுடைய ரப்பு, 2 மேற்குகளுடைய ரப்பு என்று அல்லாஹ் பேசுகின்றான். இது சூரத்துர் ரஹ்மான். இதே போன்று சூரத்துல் மாரிஜில் அல்லாஹ் பேசுகின்றான். ஃபலா உக்ஸிமு பிரப்பில் மஷாரிகி வல் மகாரிபி இன்னா லகாதிருன், பல கிழக்குகளுடைய ரப், பல மேற்குகளுடைய ரப்பின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் தஆலா கிழக்குகள் மேற்குகள் என்று பன்மை வைத்து பேசுவதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. விஞ்ஞானம் இன்னும் எதை நோக்கி செல்லவே இல்லையோ அவ்வளவு தூரம் குர்ஆன் இந்த சூரியனை வைத்து வெயிலை வைத்து பேசி இருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இதனுடைய எண்டிங்கையும் பேசுகின்றது. இன்று வரை சூரியனுடைய துவக்கத்தை மட்டும்தான் மனிதன் இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறான். இப்ப நடந்து கொண்டிருப்பதை தான் ஓரளவு ஆராய்ந்திருக்கின்றான். ஆனால் சூரியனுடைய எண்டிங்கை குர்ஆன் அதையும் அன்றே பேசி முடித்து விட்டது. இதஷம்சு குவ்விரத், சூரியனை அல்லாஹ் சுருட்டக்கூடிய ஒரு நாள் வரும். இப்படி நீங்கள் காணக்கூடிய இந்த வெயில் காலம், இந்த வெயிலுடைய நேரம், இந்த சூரியனை அல்லாஹ் தஆலா சுருட்டுவான் என்ற ஹதீஸிலும் நம்மால் பார்க்க முடிகின்றது. குர்ஆனிலும் அல்லாஹ் தஆலா பேசுவதை நாம் பார்க்கின்றோம். நாளை மறுமை நாளையில் தன்னுடைய வலது கையில் சூரியனையும் தன்னுடைய இடது கையில் சந்திரனையும் அல்லாஹ் தஆலா சுருட்டி மடக்கி பிடித்துக் கொண்டு ஐனல் ஜப்பாரூன் ஐனல் முத்தகப்பிரூன், பெருமை அளித்தவர்கள் எங்கே, அடக்கி ஆண்டவர்கள் எல்லாம் எங்கே என்று அல்லாஹ் தஆலா கேட்டுவிட்டு அனல் மலிக் அனல் மலிக், நான் தான் அரசன், நான் தான் அரசன் என்று சூளுரைப்பான் என்பதை ஹதீஸிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு காலத்தில் சூரியனை வணங்குபவன் இன்னொரு காலத்தில், அதாவது கோடை காலத்தில் சூரியனையும் வெயிலையும் திட்டக்கூடியவனாக நாம் பார்க்கிறோம். இது ஒரு சான்று, இது கடவுள் இல்லை, இவற்றை படைத்த அல்லாஹ் தான் கடவுள் என்பதற்கான அழகான தத்துவத்தை அல்லாஹ் ஒவ்வொரு வெயில் காலத்திலும் பறைசாற்றிக் கொண்டிருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இரண்டாவது விஷயம் ஹிஜாப். ஹிஜாப் என்ற வார்த்தை ஒட்டுமொத்த பாவங்களிலிருந்தும் தன்னை தற்காப்பதற்காக போடப்படக்கூடிய ஒரு திரை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்களுக்கான ஹிஜாப் அவர்களுடைய கண்கள். கண்களுக்கு ஆண்களுக்கு ஹிஜாபை இஸ்லாம் கூறுகின்றது. முஃமின்களை நீங்கள் சொல்லுங்கள், அவர்களுடைய பார்வைகளை அவர்கள் தாழ்த்தட்டும். பெண்களுடைய ஹிஜாபை அல்லாஹ் பேசுவதற்கு முன்னால் ஆண்களுடைய ஹிஜாபை தான் அல்லாஹ் பேசுகின்றான். பெண்களுடைய ஆயத், பெண்களுடைய ஹிஜாப் பின்னால் தான் வருகின்றது. முதலாவதாக ஆண்கள் தங்களுடைய ஹிஜாபை பேணட்டும்.
அதுக்கு பின்னாடி பெண்களை அவர் சொல்லட்டும், இந்த புர்கா கரெக்டா இருக்கு, இந்த புர்கா சரியா இல்லை. இதையெல்லாம் நீங்கள் ஆராய வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய கண்களை நீங்கள் தாழ்த்துங்கள், உங்களுடைய பார்வைக்கு நீங்கள் முதலில் ஹிஜாபிடுங்கள், உங்களுடைய பார்வையை நீங்கள் கீழாக்குங்கள் என்று குர்ஆன் முதலில் ஆண்களுக்கு ஹிஜாப் போட்டு இருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போது இந்த இடத்தில் வெயில் காலத்தில் ஹிஜாப் நமக்கு கொடுக்கக்கூடிய தௌஹீத், வெயில் காலத்தில் ஹிஜாப் நமக்கு கொடுக்கக்கூடிய இறை சான்று என்னவென்றால், இஸ்லாம் சொல்லக்கூடிய ஹிஜாபை வெயில் காலம் வரக்கூடிய நேரத்தில் முஸ்லிம் அல்லாத ஒவ்வொரு சகோதரிகளும், பலதரப்பட்ட சகோதரிகள், வெயில் தங்களை சுடுகின்றது என்று உணரக்கூடிய ஒவ்வொரு சகோதரிகளும் ஹிஜாபை பேணுவதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் வெயில் சுட்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் அதற்கு பேர் அடிமைத்தனம் இல்லை. இந்த நேரத்தில் இவர்கள் பிற்போக்கில் இருக்கிறார்கள் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். இந்த நேரத்தில் எல்லாம் மூடிக்கிட்டு போறவங்கதான் எல்லாம் செய்வாங்க என்று சொல்ல மாட்டார்கள். இந்த நேரத்தில் இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகின்றது என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் வெயில் காலத்தில் மூடிக்கொண்டால் அதன் பெயர் வேறு, குளிர்காலத்தில் ஒரு இஸ்லாமிய பெண்மணி போட்டால் அதற்கு பேர் வேறு. எப்படிங்க சாத்தியம்? இது எப்படி சாத்தியம்? ஹிஜாபை ஒட்டுமொத்த உலகத்திற்கும் இஸ்லாம் அழகான ஒரு உடையாக கொடுத்திருக்கின்றது. நீங்கள் நாட்டுக்கு நாடு மாறக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு நாட்டிலும் தங்களுடைய உடையினுடைய கலாச்சாரம் மாறி இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இங்கு நாகரிகம் என்று சொல்வது சீனாவில் அநாகரிகம், சீனாவில் நாகரிகம் என்று சொல்லப்படுவது அமெரிக்காவில் அநாகரிகம், அமெரிக்காவில் நாகரிகம் என்று சொல்லப்படுவது ஆஸ்திரேலியாவில் அநாகரிகம். நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இங்கிருந்து இந்தியாவில் இருந்து அமெரிக்காவிற்கு செல்லக்கூடிய பெண்கள், அமெரிக்க பெண்கள் குட்டை பாவாடை போட்டிருப்பதை பார்த்து அநாகரிகமாக ஆடை அணிந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அமெரிக்காவில் இருந்து இந்தியாவிற்கு வந்த பெண்கள் என்ன இது, இடுப்பை காட்டிக் கொண்டு சேர என்கிறார்கள் அநாகரிகமாக என்று சொன்னார்கள். இவர்களுக்கு நாகரிகமாக இருக்கக்கூடிய உடை வேறு ஒரு நாட்டிற்கு அநாகரிகம், வேறு ஒரு நாட்டிற்கு அநாகரிகமாக இருக்கக்கூடிய உடை இந்த நாட்டிற்கு அநாகரிகம், நாகரிகம். இப்படி நாகரிகம் அநாகரிகத்தில் இதுவரைக்கும் உலகம் எந்த ஒரு உடையினுடைய அளவையும் இதுதான் நாகரிகமான உடை என்று சொல்லவே இல்லை, இஸ்லாத்தை தவிர. இஸ்லாம் ஒன்று மட்டும்தான் உடையினுடைய நாகரிகத்தை பற்றி பேசி தெல்ல தெளிவாக ஒரு பெண் தெளிவாக ஒவ்வொன்றையும் மூடிக்கொள்ள வேண்டும் என்ற ஹிஜாபை அறிமுகப்படுத்தியிருக்கின்றது. அதனால் தான் இஸ்லாமியர்கள் பெருமைப்பட வேண்டும். உலகத்தில் அமெரிக்கர்களாக இருக்கட்டும், உலகத்தில் ஆஸ்திரேலியர்களாக இருக்கட்டும், பலஸ்தீனியர்களாக இருக்கட்டும், எங்கு அவர்கள் இருந்த போதிலும் இஸ்லாமிய உடை என்ற ஹிஜாபில் அவர்கள் இருப்பதை நீங்கள் காணலாம். அவர்களுடைய நாட்டினுடைய உடையை நீங்கள் காண முடியாது, நாட்டினுடைய கலாச்சார உடையை நீங்கள் காண முடியாது. இஸ்லாம் எதை அளவுகோலாக தந்திருக்கின்றதோ, இஸ்லாம் எந்த உடையை ஹிஜாபாக தந்திருக்கின்றதோ, இந்த ஒரு கோட்டின் கீழாக ஒட்டுமொத்த இஸ்லாமிய பெண்களும் உலகத்தில் ஹிஜாப் அணிவதை நீங்கள் காணலாம். வெயில் காலம் வரும்போதெல்லாம் ஹிஜாப் உண்மையானது, பாதுகாப்பானது, இதுதான் நாகரிகமான உடை. வெயிலில் இருந்து, வெயில் தரக்கூடிய வெப்பத்தில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக நீங்கள் உடை அணிகிறீர்கள் என்றால் வெயிலை விடவும் கொடுமையான சில பார்வைகள் இந்த உலகத்தில் இருக்கின்றது. சில அரக்கர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். இவர்களிடமிருந்து தற்காப்பதற்காகத்தான், தற்காத்துக் கொள்வதற்காகத்தான் இஸ்லாம் ஹிஜாப் என்ற உடையை, ஆடையை இந்த உலகத்திற்கு பறைசாற்றி இருக்கின்றது என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. வெயில் காலம் வரும்போதெல்லாம் இஸ்லாம் அல்லாத சகோதரிகள் தங்களுடைய தலையின் மீது துப்பட்டாவை போடுவதும், தங்களுடைய முகங்களை மூடுவதும், தங்களுடைய கைகள் கருத்துவிடக் கூடாது என்று கிளவுஸ்களை போடுவதும், அவர்களுடைய உடையை முழுவதுமாக சுற்றி கொண்டிருப்பதும், ஹிஜாபை முஸ்லிம்களாக இருந்து நாங்கள் அணிவதை இஸ்லாம் அல்லாமலேயே, முஸ்லிம்கள் அல்லாமலேயே வெயில் காலம் வரும்போதெல்லாம் ஒவ்வொரு சகோதரிகளும் ஹிஜாபை பேணுவது உண்மை பெருமையாக இருக்கின்றது. வெயில் காலம் வரும்போதெல்லாம் ஹிஜாபை நீங்கள் அணிகிறீர்கள். எந்த ஆடை, எதை நீங்கள் அடிமைத்தனம் என்று சொல்கிறீர்களோ, எதை நீங்கள் இஸ்லாமிய பிற்போக்கு, பெண்களை பிற்போக்கில் வைத்திருக்கிறது இஸ்லாம் என்று சொல்கிறீர்களோ, அதை வெயில் காலத்தில் அல்லாஹ்வே உங்களை அணிய வைக்கின்றான் என்ற சான்றை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இது இரண்டாவது. மூன்றாவது விஷயம், வெயில் காலம் வரும்போதுதான் நிழலின் அருமை நமக்கு புரிகின்றது. மற்ற நாட்களில்
ஏனைய தினங்களில் இந்த நிழலை பற்றி நாம் பேசுவதே கிடையாது. நிழலை பற்றி நம்மால் புரிந்து கொள்ளவே முடிவதில்லை. நிழலை நாம் ஒரு பொருட்டாகவே கருதுவதில்லை. ஆனால் குர்ஆனும் ஹதீஸும் நிழலை பற்றி மிக ஆழமாக பேசுகின்றது. குர்ஆனுடைய வசனம், அலம் தர இலா ரப்பிக கைஃப மத்தல், நிழலை அல்லாஹ் எப்படி நீட்டுகின்றான் என்று அவர்கள் பார்க்க வேண்டாமா, நீங்கள் பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். நிழலை நீங்கள் உற்று கவனியுங்கள். அதில் சான்று இருக்கின்றது, அதில் பலதரப்பட்ட படிப்பினை இருக்கின்றது. நிழலை அல்லாஹ் எப்படி கொண்டு செல்கின்றான் என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் முஃமினும் அதை உன்னிப்பாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வெயில் இல்லாத நேரங்களில் நிழலை பற்றிய சிந்தனை யாருக்கும் வருவதில்லை. வெயில் கடுமையாக கொடுமையாக அடிக்கக்கூடிய நேரத்தில் தான் நிழலை தேடி மனிதர்கள் ஒதுங்குவதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மேகத்தை கொண்டு நிழலிட்டு இருக்கின்றான், மரங்களை கொண்டு நிழலிட்டு இருக்கின்றான். நிழலை பற்றி பல இடங்கள் பல சான்றுகள் பேசுவதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இதில் ஆழமான 2 செய்திகளை நான் சொல்கின்றேன். நிழலை இப்போது நாம் பொருட்படுத்தாமல் இருக்கலாம். நிழலை பற்றி எந்த விதமான சிந்தனையும் இன்றைய தினத்தில் நாம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இஸ்லாம் மறுமையை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் நிழலை பற்றி பேசுகின்றது. நரகத்தை பற்றி பேசும்போது நிழலை பற்றி இஸ்லாம் பேசுகின்றது. அல்லாஹ் தஆலா பேசக்கூடிய நேரத்தில் ஐனல் முத்தஹாப்பூன பிஜலாலி, என்னுடைய மகத்துவத்திற்காக ஒருவருக்கொருவர் பெருமை கொண்டவர்கள் எங்கே? அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் அழைப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஐனல் முத்தஹாப்பூன பிஜலாலி, என்னுடைய மகிமைக்காக மகத்துவத்திற்காக ஒருவருக்கொருவர் நேசம் கொண்டார்களே அவர்கள் எங்கே? அல் யௌம உதில்லுஹும் ஃபீ ظில்லி லா ظில்ல இல்லா ظில்லி, இன்றைய தினம் எந்த நிழலுமே இல்லாத இந்த தினத்தில் என் நிழலிலே அவர்களுக்கு நான் நிழலளிப்பேன் என்று அல்லாஹ் தஆலா அவர்களை அழைப்பான் என்ற ஹதீஸை நாம் பார்க்கின்றோம். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியன் சுட்டெரிக்கக்கூடிய அந்த நாளில் அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா 7 வகுப்பார்களுக்கு அவனுடைய அரிசுக்கு கீழாக நிழலளிப்பான் என்ற ஹதீஸை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இதை தாண்டி சொர்க்கம் நரகம் என்று பிரித்தறிவிக்கப்பட்டதற்கு பின்னால் நரகத்திற்கு சிலர் செல்வார்கள். இந்த நரகத்திற்கு சென்று நிழலை கொண்டு படிப்பினை பெற்று மார்க்கத்தின் அடிப்படையில் வாழாத அந்த நரகவாதிகளுக்கு நிழலின் மூலமாகவே அல்லாஹ் தஆலா தண்டனை அளிப்பான். அந்த நிழலை பற்றி சூரா முர்சலா பேசி காட்டுகின்றது. இன்பலிகு இலா மா குன்தும் பிஹி துகذிபூன், இந்த உலகத்தில் எவர்கள் அல்லாஹ்வையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் மறுமையையும் குர்ஆனையும் பொய்ப்பித்துக் கொண்டு தொழாமல் சுற்றி கொண்டு திரிந்து கொண்டு பொய்ப்பித்துக் கொண்டு இருந்தார்களோ அவர்களிடத்தில் வானவர்கள் சொல்வார்கள், இன்பலிகு, நடங்கள், போங்க, நரகத்தின் பக்கம் செல்லுங்கள். இன்பலிகு இலா ظில்லி ذي ثلاث شعب, 3 கிளைகளாக பிரிந்து இருக்கக்கூடிய நிழலின் பக்கம் நீங்கள் ஒதுங்குங்கள். 3 கிளைகளாக பிரிந்து இருக்கக்கூடிய நிழலின் பக்கம் நீங்கள் ஒதுங்குங்கள். இது எந்த நிழல்? நரகத்திற்குள் இருக்கக்கூடிய நிழலை பற்றி குர்ஆன் பேசுகின்றது. லா வலீலு வலா யுக்னீ மினல் லஹப், நிழலின் பக்கம் செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு மறுபடியும் பேசுறான். லா வலீல், அது நிழல் இருக்காது. நிழலின் பக்கம் செல்லுங்கள் என்று அல்லாஹ் பேசுகின்றான். அது நிழல் என்னவென்றால் புகை மூட்டமாக இருக்கக்கூடிய நிழல். புகைகள் நிழலை போன்று இருக்கும். அந்த நிழலுக்குள் நீங்கள் செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு லா வலீல் வலா யுக்னீ மினல் லஹப், அதில் நிழல் இருக்காது, எந்த குளிர்ச்சியும் உங்களுக்கு அது கொடுக்காது, உஷ்ணத்தில் இருந்து உங்களை குளிர்ச்சியின் பக்கம் திருப்பவும் செய்யாது. கடுமையான உஷ்ணத்தை கொப்பளிக்கக்கூடிய நிழல் அவைகள். கடுமையான உஷ்ணத்தை என்ன சொல்ல வர நல்லா புரியுதா? வெயில் சுட்டெரிக்கக்கூடிய நேரத்தில் ஒருவர் தன்னுடைய உடலை குளிர வைப்பதற்காக, தன்னுடைய பலவீனத்தில் இருந்து தான் ஓய்வு கொள்வதற்காக ஒரு மரத்தடியில், ஒரு கட்டடத்தின் அடியில், ஒரு பிரிட்ஜுக்கு அடியில் தன்னுடைய இலைப்பாறுதலுக்காக ஒதுங்குவார். நரகவாதிகளை இலைப்பாறுதலை போன்று காட்சி அளிக்கக்கூடிய புகை மூட்டமாக இருக்கக்கூடிய நிழல்களுக்கு கீழாக நரகவாதிகளை அழைத்து செல்லப்படும். ஆனால் அந்த நிழல் இவர்களுக்கு நிழலாக இருக்காது,
துன்புறுத்தும் வேதனையாக இருக்கும் என்று அதனுடைய தன்மையை அல்லாஹ் பேசுகின்றான். இன்னஹா தர்மி பிஷரரின் கல் கஸ்ர், மிகப்பெரிய மாளிகைகளை போன்ற நெருப்பு கங்குகள் அவைகள் உமிழ்ந்து கொண்டிருக்கும். அந்த புகை நிழல் மிகப்பெரிய மாளிகைகளை போன்ற நெருப்பு கங்குகளை அவைகள் உமிழ்ந்து கொண்டிருக்கும், அவைகள் துப்பிக் கொண்டிருக்கும். அதே நேரத்தில் கஅன்னஹு ஜிமாலத்துன் சுஃப், அந்த நெருப்பு கங்குகள் மஞ்சள் நிற ஒட்டகங்களை போன்ற அந்த நெருப்பு கங்குகள் இருக்கும் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில், இந்த சூராவில், சூரத்துல் முர்சலாத்தில் பேசுவதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நெருப்பை வைத்து இந்த 3 தஅவாவை வெயில் காலத்தில் குர்ஆன் பேசுவதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஒன்று, சூரியன் கடவுள் இல்லை, அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன், அவன்தான் சூரியனை படைத்தான், சூரியன் ஒருபோதும் கடவுள் ஆகாது. இரண்டாவது, ஹிஜாப், ஆகச் சிறந்த பாதுகாப்பான உடை. வெயில் காலத்தில் முஸ்லிம்கள் அல்லாதவர்களும் ஹிஜாபை பேணுகிறார்கள். ஆனால் வெயில் காலம் கடந்து விட்டால் முஸ்லிம்களாக இருந்து ஹிஜாப் அணிந்தால் மட்டும் இது அடிமைத்தனம் என்று அவர்கள் சொல்வார்கள். மூன்றாவது, வெயில் காலத்தில் நிழலை நீங்கள் உற்று நோக்குங்கள், உற்று பாருங்கள். நிழல் இங்கோடு முடிந்து போகாது, நாளை நரகத்திலும் நிழல்களை கொண்டே நரகவாதிகள் அவர்கள் கடுமையாக வேதனை செய்யப்படுவார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. கடைசியாக ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு குறிப்பிடுகின்றேன். 2013ஆம் ஆண்டு யமன் நாட்டை சேர்ந்த தவக்குல் கர்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி நோபல் பரிசை பெறுவதற்காக அமெரிக்காவிற்கு சென்றிருந்தார். யமன் நாட்டை சேர்ந்த தவக்குல் கர்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் அமெரிக்காவிற்கு நோபல் பரிசை பெறுவதற்காக சென்றிருந்தார். பலதரப்பட்ட ஆர்ப்பாட்டங்களை, போராட்டங்களை அமைதிக்காக போராடி இருக்கிறார்கள், முன்னெடுத்திருக்கிறார்கள். தாழ்த்தப்பட்ட, அடிமைப்படுத்தப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்த ஆகச் சிறந்த ஒரு போராளி பெண்மணி இந்த பெண்மணி 2013 நோபல் பரிசை பெறுவதற்காக செல்கிறார்கள். இவர்கள் இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்வியலாக முழு மூச்சாக பின்பற்றக்கூடிய ஒரு பெண்மணி ஹிஜாபில் சென்றிருந்தார்கள். நோபல் பரிசை பெற்றதற்கு பின்னால் வெளியே வரும்போது பொதுவாகவே பத்திரிகையாளர்கள் ரெடிமேடான சில கேள்விகளை வைத்திருப்பார்கள். ஆனால் தவக்குல் கர்மானிடத்தில் அந்த ரெடிமேடான கேள்விக்கு பகரமாக இவர்கள் அணிந்திருக்கக்கூடிய ஹிஜாபை பற்றி அவர்கள் பேசினார்கள். அவர்கள் எந்த ஹிஜாபை அணிந்திருக்கிறார்களோ இது அவர்களுக்கு வயிறெரிச்சல், இது அவர்களுடைய கண்களை உறுத்துகின்றது. ஹிஜாபை அணிந்து கொண்டு அமெரிக்கா வரை வந்து நோபல் பரிசை கட்டிச் செல்கிறார்களே ஒரு இஸ்லாமிய பெண்மணி, இது எந்த ஊடகத்தால் தாங்கிக் கொள்ள முடியும்? எல்லோருக்கும் வயிற்றுல புகையுது. இப்ப போய் கேள்வி கேட்கிறாங்க, அடிக்கிற வெயில்ல இப்படி ஒரு டிரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே, உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? நீங்கள் நோபல் பரிசை பெற்றதனுடைய அனுபவம் எப்படி இருந்தது, எப்படி இருக்கிறது? இது ரெடிமேடான கேள்வி. ஆனா இதை கேட்கல. தவக்குல் கர்மான் கிட்ட போய், நீங்க அடிக்கிற வெயில்ல போட்டுட்டு இருக்கிற இந்த ஃபர்தா, புர்கா இப்படி உங்களை கஷ்டப்படுத்துது, நீங்க எப்படி இதை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதும் அந்த தாயார் மிக அழகான அரை வரியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டிவிட்டு இந்த ஷைத்தான்களிடமிருந்து நகர்ந்து சென்றார்கள். குல் நாரு ஜஹன்னமு அஷத்து ஹர்ரா, நபியே நீங்கள் சொல்லுங்கள், நரக நெருப்பு இந்த உலகத்தில் நீங்கள் காணும் வெயிலை விட, வெப்பத்தை விட கடுமையானது என்று அல்லாஹ் தஆலா சூரத்து தௌபாவில் இறக்கிய இந்த அரை வரியை அந்த தவக்குல் கர்மான் அந்த நேரத்தில் பத்திரிகையாளர்களிடத்தில் சொல்லிவிட்டு கடந்து சென்றார்கள். இந்த வெப்பம், அதாவது நாளை மறுமை நாளினுடைய நரக நெருப்பு இந்த வெப்பத்தை விட கடினமானது, கடுமையானது என்று சொல்லி சென்றார்கள். எப்போது இறங்கிய வசனம் இது? தபூக் போர், கடுமையான வெயில் காலம், கடினமான வெயில் காலம். அதே நேரத்தில் பேரிச்ச பழங்கள் சாகுபடி செய்யக்கூடிய நேரம், மகசூலுக்கு தயாராகி கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் தபூக் போர் வருகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள். இந்த அறிவிப்பு பொது அறிவிப்பாக இல்லை, ஒட்டுமொத்த சஹாபாக்களையும் அழைக்கின்றார்கள். பரவலாக 99 விழுக்காடு சஹாபாக்கள் கலந்து கொண்டாலும் குறிப்பிட்ட சிலர்கள் கலந்து கொள்ளவில்லை. சிலர்கள் கலந்து கொள்ள போகக்கூடிய நேரத்தில் மதீனாவில் வசித்த முனாஃபிக்குகள் வந்து இந்த முஸ்லிம்களிடத்தில் பேசினார்கள், இந்த வெயில்லையா போறீங்க? அடிக்கிற வெயில், இந்த வெயில்ல நம்மளை தற்காத்துக் கொள்வதற்கே பெரிய போர் செய்ய வேண்டியிருக்குமே,
இந்த வெயில்ல போய் நீங்க போர் செய்ய முடியுமா என்று முஸ்லிம்களுடைய மனதை கலைத்தார்கள். இந்த வெயில் காலத்தை காரணம் காட்டி போருக்கு செல்ல வேண்டாம் என்று தடுத்தார்கள். அப்போ அல்லாஹ் ஆயத் இறக்கினான், நபியே நீங்கள் கூறுங்கள், குல் நாரு ஜஹன்னமு அஷத்து ஹர்ரா, நரக நெருப்பு இந்த வெயில் காலத்தை விட, இந்த வெப்பத்தை விட கடினமாக இருக்கும், கொடுமையாக இருக்கும் என்று நபியே அவர்களிடத்தில் நீங்கள் கூறுங்கள் என்று அல்லாஹ் தஆலா இறக்கிய ஆயத்தை தான் தவக்குல் கர்மான் அந்த இடத்தில் பேசியதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரியனை கொண்டும் வெயில் காலத்தை கொண்டும் முஃமின்களுக்கு பலதரப்பட்ட படிப்பினைகளை அல்லாஹ் கொடுத்துக் கொண்டே இருக்கின்றான். சிறந்த படிப்பினைகளை எடுத்து அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கக்கூடியவர்களாக, நரகத்திற்கு அஞ்சி அல்லாஹ்விற்கு பயந்து சொர்க்கவாசிகளுடைய பட்டியலில் இடம் பிடிக்கக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.